வணக்கம். உலகத்துல ஒரு நாட்டுல மட்டும் அளவு கடந்த இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு. தன்னிடம் உள்ள கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் உலகத்துக்கே கொடுத்து பல நாடுகளை பணக்கார நாடுகளாக மாற்றியிருக்கும் இந்த நாடு இன்னும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக உள்ளது. அதுவும் தங்கம், வைரம், யுரேனியம், காப்பர் என உலகில் உள்ள அத்தனை கனிம வளங்களும் கொட்டி கிடக்கும் நிலம். நாம் இன்னைக்கு அன்றாட வாழ்வில் உபயோகிக்கும் மொபைல் போன், லேப்டாப் முதல் ஜெட் இன்ஜின் வரை உற்பத்தி செய்ய தேவையான அனைத்து கனிம வளமும் கொட்டி கிடைக்கிறது இந்த நாட்டுல. அப்படி இருக்கும் இந்த நாட்டில் இன்னும் பல குழந்தைகள் அடிப்படை வசதிகளுக்கே போராடுறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமேசான் காடுகளுக்கு அப்புறம் உலகின் 2வது பெரிய மலைக்காடுகளும் இங்கதான் இருக்கு. ஆயிரக்கணக்கான விலங்கு இனங்களும் மனிதன் இன்னும் முழுமையாக ஆராயாத காடுகளும் இருக்கு. உலகின் நிலப்பரப்பில் 5ல் 1 பகுதியை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட உலகின் 2வது பெரிய கண்டம். பரந்த பாலைவனங்கள், வெப்பமண்டல மலைக்காடுகள், கரடு முரடான மலைகள், வளமான புல்வெளிகள், கிளிமாஞ்சாரோ மலை, விக்டோரியா ஏரி, சஹாரா பாலைவனம், எங்கும் காண முடியாத வனவிலங்குகள், கணக்கிலடங்காத கனிய வளங்கள் என உலகின் அதிசயங்கள் அனைத்தையும் தன்னுள்ளே அடைத்து கொண்ட ஆப்பிரிக்காவின் மையப்புள்ளிதான் DRC என சொல்லப்படக்கூடிய காங்கோ ஜனநாயக குடியரசு. ஆப்பிரிக்கா கண்டத்தின் 2வது பெரிய நாடும் இதுதான். பலர் காங்கோன்னு சொன்னோன்னே நிறைய குழப்பமடைவாங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் காங்கோ என்ற பெயரில் 2 நாடுகள் இருக்கு. ஒன்னு காங்கோ ஜனநாயக குடியரசு, இன்னொன்னு காங்கோ குடியரசு. நம்ம இன்னைக்கு பார்க்க போவது பரப்பளவில் மிக பெரியதும் வளங்களில் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் DRCன்னு சொல்லக்கூடிய காங்கோ ஜனநாயக குடியரசு பத்தி தான். இந்த நாட்டின் பரப்பளவு சுமார் 23.4 லட்சம் சதுர கிலோமீட்டராக இருக்கு. இது மேற்கு ஐரோப்பாவின் பல நாடுகளை ஒன்றாக சேர்த்த அளவுக்கு மிக பெரியது. மக்கள் தொகைன்னு பார்த்தா 11 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. இந்த நாட்டின் தலைநகர் கின்ஷாசா ஆகும். இது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த நாட்டில் 200க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் வாழ்றாங்க. 240க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. அதிகாரப்பூர்வ மொழியாக பிரெஞ்சு உள்ளது. ஆனாலும் லிங்காலா, ஸ்வாஹிலி, கிகோங்கா, சிலுபா போன்ற பல மொழிகள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுது. இதனால் காங்கோ என்பது ஒரு நாடு மட்டுமல்ல, பல கலாச்சாரங்களின் சங்கமமாகும். காங்கோவை உலக வரைபடத்துல பார்த்தோம்னா அது ஆப்பிரிக்காவின் மையப்பகுதியில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 9 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதன் வழியாக பாயும் காங்கோ நதி உலகின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாக உள்ளது. நீரின் அடிப்படையில பார்த்தோம்னா அமேசானுக்கு அடுத்த இடத்தில் இந்த நதி தான் உள்ளது. சில பகுதிகளில் இதன் ஆழம் 220 மீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. அந்த ஆழத்தில் என்னென்ன உயிரினங்கள் வாழ்கின்றது என்பது கூட இன்னும் முழுமையாக யாருக்கும் தெரியாது. இதனால் இந்த நதி விஞ்ஞானிகளுக்கே ஒரு மர்மமாக தான் உள்ளது. காங்கோவை உலக வரைபடத்தில் மிகவும் முக்கியமான நாடாக மாற்றுவதே அதன் மலைக்காடுகள் தான். அமேசானுக்கு அடுத்த உலகின் 2வது பெரிய மலைக்காடு இங்கதான் உள்ளது. இந்த காடுகள் தான் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுது. ஏராளமான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உலக வெப்பமயமாதலை குறைக்க இவை முக்கிய பங்காற்றுகிறது. ஆயிரக்கணக்கான தாவரங்கள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் அரிய விலங்குகள் இங்கேதான் வாழுது. அதுல ரொம்பவே பிரபலமானது ஒகாபின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு தான். வரிக்குதிரையை போல கோடுகளும் ஒட்டகச்சிவிங்கியை போன்ற உடலமைப்பும் கொண்ட இந்த விலங்கு உலகில் காங்கோவில் மட்டும்தான் இயற்கையாக வாழ்கிறது. அதே போல் அரிய பொனாபோ குரங்குகளும் இங்குதான் காணப்படுது. மனிதர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களாக கருதப்படும் இந்த உயிரினங்கள் அமைதியான சமூக வாழ்க்கைக்காக உலக புகழ் பெற்றவை. மேலும் மலைப்பகுதிகளில் வாழும் மவுண்டன் கொரில்லா இனங்களும் காங்கோவின் காடுகள்ல தான் வாழ்கின்றது. ஆனா இந்த இயற்கை சொர்க்கம் முழுவதும் பாதுகாப்பாக இல்ல. சட்டவிரோத வேட்டை, காடுகளை அழித்தல், ஆயுத குழுக்களின் செயல்பாடுகள் போன்றவை இந்த அரிய உயிரினங்கள் வாழ்வை அச்சுறுத்துகின்றது. இருந்தாலும் உலகம் முழுவதிலும் இருந்து விஞ்ஞானிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த காடுகளை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு வர்றாங்க. ஏன்னா காங்கோவின் காடுகளை இழப்பது அந்த நாட்டுக்கே அல்ல, உலகம் முழுவதற்குமே பெரிய இழப்பாகும். காங்கோ மக்களின் வாழ்க்கையும் மிகவும் வித்தியாசமானது. நகரங்களில் நவீன வாழ்க்கை இருந்தாலும் பல கிராமங்களில் மக்கள் இன்னும் இயற்கையோடு இணைந்து வாழ்றாங்க. இசை, நடனம், கைவினை பொருட்கள், வண்ணமயமான உடைகள் இதெல்லாம் அவர்களின் கலாச்சாரத்தின் அடையாளங்கள்.
காங்கோ இசை ஆப்பிரிக்கா நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம், திருவிழா, அறுவடை, குடும்ப விழா என எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இசையும் நடனமும் அங்கு தவறாமல் இடம்பெறும். அதே நேரத்தில் சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகளில் பல பகுதிகள் இன்னும் சவால்களை எதிர்கொள்கிறது. இவ்வளவு வளங்கள், இவ்வளவு இயற்கை அழகு, இவ்வளவு பெரிய நதி, உலகையே காப்பாற்றும் மலைக்காடுகள், இவை அனைத்தும் இருக்கும் ஒரு நாடு ஏன் இன்னும் முழுமையாக வளரவில்லை? இந்த கேள்விக்கான பதில் காங்கோவின் வரலாற்றில்தான் மறைந்திருக்கிறது. அந்த வரலாறு மனித குலத்தின் மிகவும் வேதனையான அத்தியாயங்களில் ஒன்றாகும். இன்னைக்கு நம்ம பார்க்கும் காங்கோ என்ற நாடு ஒரு காலத்தில் பல சிறிய அரசுகளாகவும் பழங்குடியின சமூகங்களாகவும் இருந்தது. குறிப்பாக காங்கோ பேரரசு மத்திய ஆப்பிரிக்காவில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாக விளங்கியது. அங்குள்ள மக்கள் விவசாயம் செய்தனர், இரும்பு உருக்கி ஆயுதங்களையும் கருவிகளையும் தயாரித்தனர், ஆறுகள் வழியாக வணிகமும் நடத்தினர். அப்போது ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் காங்கோ கடற்கரையை அடைந்தபோது இந்த நிலத்தின் உண்மையான வரலாறு முற்றிலும் மாறத் தொடங்கியது. முதலில் வணிகம் என்ற பெயரில் வந்த ஐரோப்பியர்கள் பின்னர் அடிமை வணிகத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் பிடிக்கப்பட்டு கப்பல்களில் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக அனுப்பப்பட்டனர். பலர் பயணத்திலேயே உயிரிழந்தனர். கிராமங்கள் காலியாகியது, குடும்பங்கள் பிரிந்தது. ஆனால் இது மட்டுமே காங்கோ சந்தித்த மிகப்பெரிய துயரமில்லை. அதைவிட கொடூரமான காலம் வரவிருந்தது. 1885ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டபோது காங்கோ ஒரு நாட்டின் காலனியாக அல்ல, ஒரு மனிதனின் தனிப்பட்ட சொத்தாக மாறியது. உலக வரலாற்றில் இது போன்ற சம்பவம் மிகவும் அரிது. 1885ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டபோது காங்கோ ஒரு நாட்டின் காலனியாக அல்ல, ஒரு மனிதனின் தனிப்பட்ட சொத்தாக மாறியது. ஒரு முழு நாடே ஒரு அரசரின் தனிப்பட்ட சொத்தாக அறிவிக்கப்பட்டது. அவர் இதற்கு காங்கோ சுதந்திர நாடு என்று பெயர் வைத்திருந்தாலும் உண்மையில் அது மனித வரலாற்றின் மிக கொடூரமான சுரண்டல் ஆட்சிகளில் ஒன்றாக இருந்தது. அவர்தான் பெல்ஜிய நாட்டு மன்னரான 2ஆம் லியோபோல்ட் ஆவார். மனித வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஒருவராக இவர் அறியப்படுறாரு. ஒரு முழு நாட்டையுமே தனது சொந்த நிறுவனத்தை போல பயன்படுத்தினவர் தான் இவரு. அந்த காலத்தில் உலகம் முழுவதும் ரப்பருக்கு மிகப்பெரிய தேவை ஏற்பட்டிருந்தது. சைக்கிள், கார் டயர் மற்றும் தொழிற்சாலைகளில் ரப்பரின் பயன்பாடு அதிகரித்தது. காங்கோவின் காடுகளில் இயற்கையாக ரப்பர் மரங்கள் அதிகமாக இருந்ததால் மக்களை கட்டாயப்படுத்தி ரப்பர் சேகரிக்க செய்தனர். ஒவ்வொரு கிராமத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு ரப்பரை ஒப்படைக்க வேண்டும். குறைவாக கொடுத்தால் கொடூரமான தண்டனை. பல வரலாற்று பதிவுகளின்படி வேலை முடிக்காதவர்களின் கைகள் வெட்டப்பட்டது, கிராமங்கள் எரிக்கப்பட்டது, பெண்களும் குழந்தைகளும் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டனர். இந்த ஆட்சியின் போது பல மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் மதிப்பிட்டனர். சரியான எண்ணிக்கை யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் மனித குலத்தின் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்த கொடுமைகள் உலக நாடுகளுக்கு மெதுவாக தெரிய தொடங்கியது. மிஷனரிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் அங்கிருந்து தகவல்களை வெளியிட்டனர். உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தது. இறுதியில் 1908ஆம் ஆண்டு பெல்ஜிய அரசு காங்கோவை நேரடியாக தனது காலனியாக மாற்றியது. இதனால் சில கொடுமைகள் குறைந்தாலும் சுரண்டல் இன்னும் நிற்கவில்லை. நாட்டின் செல்வங்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. காலம் நகர்ந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுவதும் காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றது. காங்கோவிலும் சுதந்திர கோரிக்கை எழுந்தது. இறுதியாக 1960ஆம் ஆண்டு காங்கோ பெல்ஜியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது. மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடினர். இனி வளமான எதிர்காலம் தொடங்கும் என்று அனைவரும் நம்பினர். ஆனால் உண்மையில் அப்போதுதான் புதிய பிரச்சனைகள் ஆரம்பமானது. காங்கோவிலிருந்து தங்கம், வைரம், யுரேனியம் போன்ற பல கனிம வளங்களை மொத்தமாக சுரண்டியது பெல்ஜியம். காங்கோ மக்கள் மன்னனின் கட்டளைப்படி தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம், வைரம் போன்று எடுத்து வரணும். அதுல ஒரு பருக்களவு குறைஞ்சாலும் அவர்கள் கைகள் துண்டிக்கப்பட்டது. மந்தை கூட்டமாக மாற்றப்பட்ட மக்களில் யாருக்கும் கல்வி கற்பிக்கப்படவில்லை. கல்வி உரிமை முற்றிலும் மறுக்கப்பட்டது.
நரியூரிடமிருந்து தப்பித்து புலியூரில் மாட்டிக்கொண்ட கதையாக காங்கோவை சுரண்டி சூறையாடி கொண்டிருந்த பெல்ஜியத்திடமிருந்து தப்பி சுயநல அரசியல்வாதிகளின் கைகளில் போய் மாட்டிக்கொண்டார்கள் காங்கோ மக்கள். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஆட்சியில் இருப்பவர்கள் ஒருபுறம் நாட்டை அந்நியர்களுடன் சேர்ந்து பங்கு போட, இதை எதிர்த்து ஆயுதம் ஏந்தியவர்கள் மறுபுறம் மக்களை கொன்று குவித்தனர். கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் மோதலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை உலகிலேயே காங்கோ ஜனநாயக குடியரசில்தான் அதிகம். யுத்தம் அந்த நாட்டின் வளர்ச்சியை குழி தோண்டி புதைத்துவிட்டது. காங்கோவின் மிகப்பெரிய பிரச்சனை அதன் சுயநல அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, ருவாண்டாவிலிருந்து வெளியேறிய ஹீட் இனப்படுகொலை தீவிரவாதிகளின் தொடர்ச்சியான ஆதிக்கமும் தான். அங்கு பல ஆண்டுகளாக நடந்து வரும் மிருகத்தனமான மோதல்கள் காரணமாக லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாகி தங்கள் வீடுகளிலிருந்து திக்கு தெரியாத திசைகளுக்குள் வீசப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டின் முதல் பாதியில் நிகழ்ந்த புதிய வன்முறைகள் காரணமாக கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமானோர் அகதிகளாக இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் மோசமான சுகாதார வசதிகளுடன் வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் கொரோனா தொற்றுக்கு பலியாகி உள்ளனர். உலக உணவு திட்டத்தின் அறிக்கைப்படி DR காங்கோவில் 10 இல் 6 பேர் உணவின்றி தவிக்கின்றனர். ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பாக நாட்டின் கிழக்கில் பரவலாக உள்ளது. களிமண்ணை ரொட்டியாக சுட்டு சமைத்து சாப்பிட்டு சேறு கலந்த நீரை குடித்து வயிற்றுப்பசியை ஆற்றுகின்றனர். உலகில் கிடைக்கும் கோபால் கனிமத்தின் சுமார் 70% அதிகமான உற்பத்தி காங்கோவில இருந்து தான் வருது. கோபால்ட் இல்லாமல் நவீன லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிப்பது ரொம்பவே கஷ்டம். அதனால உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதல் மின்சார கார் நிறுவனங்கள் வரை அனைவரின் பார்வையும் காங்கோ மீது தான் உள்ளது. கோபால்ட் மட்டுமல்லாமல் கொல்டான், செம்பு, தங்கம், வைரம், தகரம், டங்ஸ்டன் போன்ற பல மதிப்புமிக்க கனிமங்களும் இந்த நாட்டில் ஏராளமாக உள்ளது. குறிப்பாக கொல்டான் என்ற கனிமம் மொபைல் போன், கணினி மற்றும் மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய உலோகமான டான்டாலத்தை தயாரிக்க உதவுகிறது. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் மொபைல் போனிலும் கூட காங்கோவில் இருந்து வந்த கனிமங்கள் இருக்கும். அதனால்தான் பலர் காங்கோவை உலகின் கனிம களஞ்சியம் என்று அழைக்கின்றனர். புத்தகம் சுமக்க வேண்டிய வயதில் ஆயுதம் ஏந்துவதால் உலகின் மிகவும் கல்வி அறிவு குறைந்த 2வது நாடாக DRC உள்ளது. ஆயுத குழுக்களிடமிருந்து சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட குழந்தைகள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்ற அச்சத்தாலேயே வீடு திரும்புவதற்கு மறுக்கின்றனர். சுமார் 3 முதல் 4 மணி நேரம் நடந்து கனிமவள சுரங்கங்களுக்கு வேலைக்கு செல்கின்றனர். முழு நாளும் பசியிலேயே இவர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் வரும் சொச்ச காசில் தம் பிள்ளைகளாவது ஒருவேளை உணவு உண்ணட்டும் என எண்ணி மிச்சப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக 20 மணி நேரத்திற்கு மேல் வேலை. 70 அடி சுரங்கங்களுக்குள் சென்று உயிருடன் திரும்பினாலே பெரிய அதிர்ஷ்டம். இதற்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா என்றால் இல்லை. உலக சந்தையில் கிலோ $120 போகும் கோல்டான் கனிம வளம் இவர்களிடமிருந்து கிலோ $5 என மிக குறைந்த விலைக்கு வெளிநாட்டவர்களால் கொள்முதல் செய்யப்படுகின்றது. உலக நாடுகளின் அபிவிருத்திக்கு காங்கோ மிக பெரிய அளவில் பங்களிக்கிறது. காங்கோவின் பங்களிப்பு இல்லாத உலக பொருளாதாரம் பெரிய சரிவை நோக்கி நகரும். கனிம வளங்கள் அதிகமுள்ள பகுதிகளை கைப்பற்ற பல ஆயுத குழுக்கள் பல ஆண்டுகளாக மோதி வருது. சட்டவிரோத சுரங்கங்கள், கடத்தல், ஊழல் மற்றும் வெளிநாட்டு தலையீடுகள் காரணமாக நாட்டின் செல்வம் பொதுமக்களை முழுமையாக சென்றடையவில்லை. உலக சந்தையில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிமங்கள் விற்கப்பட்டாலும் அந்த வளங்கள் கிடைக்கும் பகுதிகளில் வாழும் மக்கள் இன்னும் வறுமையில் வாழும் நிலை பல இடங்கள்ல தொடருது. இருந்தாலும் காங்கோ முழுவதும் இருளாக இல்லை. கடந்த சில ஆண்டுகள்ல கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள் மற்றும் மின்சார உற்பத்தியை மேம்படுத்த பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கோ நதி உலகிலேயே மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி திறன் கொண்ட நதிகளில் ஒன்றாக கருதப்படுது. அதன் முழு திறனையும் பயன்படுத்த முடிந்தால் காங்கோ மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவின் பல நாடுகளுக்கும் மின்சாரம் வழங்கும் திறன் இந்த நாட்டுக்கு இருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. சுற்றுலாவிலும் காங்கோவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. உலகின் 2வது பெரிய மலைக்காடு, எரிமலைகள், ஆழமான ஏரிகள், அரிய விலங்குகள், அழகிய நீர்வீழ்ச்சிகள் மற்றும் சாகச பயணங்களுக்கு ஏற்ற இயற்கை பகுதிகள் ஏராளமாக உள்ளது. காங்கோவின் வளங்கள் இல்லாமல் ஒரு நாளை கூட வளர்ந்து அடைந்த நாடுகள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த மக்களின் வளர்ச்சியோ காணல் நீராகவே உள்ளது.
அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை மேம்படும் போதுதான் அந்த நாடு உண்மையில் வளமான நாடாக மாறுகிறது. காங்கோவும் அந்த நாளை நோக்கி இன்னும் நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது.